இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ தான். எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து பார்த்திங்கன்னா கேரளாவை சுற்றி பார்க்கறதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ லஞ்சு ப்ரிப்ரேஷன் வந்து நான் தான் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து சொல்லிட்டாங்க. அதனால் நேற்று மார்னிங் வந்து டிஃபன் வந்து ரெடி பண்ணல. ஏன்னா அவங்க வர்றதுக்கே வந்து லேட் ஆகிடுச்சு. அதனால் மதியத்துக்கு போல் லஞ்சு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். நேற்று வந்து கேரளா பிரியாணி வந்து செஞ்சுருந்தேன். நேற்று நைட்டு வந்து சப்பாத்தியும் சிக்கன் குழம்பும் ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு நான் இட்லி, சாம்பார், அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி இது எல்லாம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். கேரளா பிரியாணியும் இன்றைக்கி வந்து ஈவினிங் போல் நான் மந்தி பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாங் வீடியோவில் நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணுறேன். காலையில் டிஃபன் வேலை எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நேற்று வந்து பிரியாணி செஞ்சது பக்கத்து வீட்டு அக்காவுக்கு வந்து கொஞ்சம் கொடுத்துருந்தேன். அங்கே வந்து பாத்திரம் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். வர வழியிலே பார்த்திங்கன்னா இந்த மயிலை பார்த்தேன். ரொம்ப தோகை வச்சுட்டு ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா தான் நான் வீட்டுக்கு வந்துட்டு டிஃபனே வந்து சாப்பிட்டேன். அவங்களும் வந்து வேகமாக வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சு வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ரொம்ப தூரம் போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நைட்டுக்கு வருவோம், அதனால் மந்தி வந்து செஞ்சிருமா அப்படின்னதால ஸோ பக்கத்து வீட்டானா மதியம் போலே வந்து சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதை வந்து மசாலாலாம் போட்டு இன்னும் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்துமே வச்சுட்டேன். ஏன்னா எந்த அளவுக்கு மசாலா ஊறுதோ அந்த அளவுக்கு சிக்கன் வறுக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மந்தி சோறு நான் குக்கரில் தான் வந்து செஞ்சுருந்தேன். அதே மாதிரி அடுப்பில் தான் செஞ்சுருந்தேன். நல்லா வந்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் விசிலுக்கு மட்டும் நான் வந்து கேஸில் வந்து வச்சுக்கிட்டேன். நம்ம ஊர் அடுப்புக்கு இந்த மாதிரி வச்சா கண்டிப்பாக செட் ஆகாது. ஸோ இங்கே வந்து கேரளாவில் நான் இந்த மாதிரி அடுப்பு இருக்கிறதால எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கீழே மட்டும்தான் அனல் போகும், கீழே மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கறி வந்து ஆகும். இந்த அடுப்பில் இப்படி வைக்கும்போது அந்தளவுக்கு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கறியெலாம் எதுவும் பிடிக்காது, ஆகாது. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு சிக்கனும் வேகமாக வறுத்து முடிச்சுட்டு மந்தி ரைஸும் ரெடி பண்ணிவிட்டேன். என் மந்தி பிரியாணின்னு இதை சொல்லக்கூடாது, அதனால தான் மந்தி சோறுன்னு வந்து நான் சொல்கிறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.